வணக்கம் நண்பர்களே. கர்ப்பமாக இருக்க பல பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பேபி மூமெண்ட்ஸ் தெரியும், நான் பார்க்கும்போது எனக்கு பேபி மூமெண்ட்ஸ் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா 24 மணி நேரமுமே பேபியோட மூமெண்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட பேபிக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட்க்கு அப்புறம் ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட பேபியும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கும். அதனால பேபி மூமெண்ட்ஸ் தெரியலை அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. எப்போலாம் பேபி மூமெண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா, அதாவது 7 மாதம் வரையுமே வந்து பேபி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து லைட்டாக தான் தெரியும். ஏன்னா ஒரு சிலரோட உடம்பு அப்புறம் பேபியோட சைஸ் இதெல்லாம் பொறுத்து 7 மாதம் அப்படிங்கும்போது அந்த பேபி 1 கிலோ ரீச் ஆகியிருக்கும். அதனால அதுக்கப்புறம் பேபி மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து மதர் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போல்லாம் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க எப்போல்லாம் சாப்பிட்றாங்களோ அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம். இப்போ மார்னிங் சாப்பிட்றாங்க, ஆஃப்டர்நூன் சாப்பிட்றாங்க, நைட் டின்னர் சாப்பிட்றாங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம். இப்போ மார்னிங் வந்துட்டு ஒரு 8 மணிக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னா, சாப்பிட்டதுலேருந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே 8 மணிக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 9 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே வந்து பேபியோட மூமெண்ட் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். எத்தனை டைம் அப்படின்னா ஒரு 2 இல்லைனா 3 டைம், இன்னும் ஒரு சிலருக்கு 4-5 டைம் தெரியும். அதுக்கப்புறம் அதே மாதிரி மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமும் அந்த மதருக்கு வந்து இப்போ ஒரு 12 மணிக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா 1 மணிலேருந்து 2 மணி வரையும் அந்த டைம் கேப் பிட்வீனில் வந்து அவங்களுக்கு பேபியோட மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். சேம் இதே மாதிரி தான் நைட் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா 8 மணிலேருந்து 9 மணி அந்த டைமுக்குள்ளே வந்து அவங்களுக்கு பேபி மூமெண்ட்ஸ் தெரியும். இந்த டைமில் தான் தெரியுமா, மற்ற டைம் தெரியாதா அப்படின்னா கிடையாது. இடையிலே பேபி மூமெண்ட்ஸ் தெரியும். ஸ்பெசிஃபிக்காக பேபி மூமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுறது அப்படின்னா அது வந்து எப்போவுமே யூஸ்வலாக எப்போ அப்படின்னா மதர் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸ் வந்து கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் பேபி மூமெண்ட் வந்து 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு 3 மூமெண்ட் இல்லை ஒரு 5 மூமெண்ட் தெரியுதா, அதே மாதிரி ஆஃப்டர்நூன் தெரியுதா, நைட்டு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு பர்டிகுலர் பீரியட்க்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம்ஸ் ஒரு 15 டைம்ஸ் பேபி மூமெண்ட்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது தெரிஞ்சாலே பேபி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பயப்பட வேண்டியதில்லை. இது இல்லாமல் பேபி மூமெண்ட்ஸ் வந்து தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபுட்டு ஏதாவது ஒரு சாப்பிட்றது, ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, பால் குடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி எதையாவது ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணணும். 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் ஆகும் நம்ம ஃபுட் எடுத்ததுக்கப்புறம். நம்ம உடம்புல வந்து ரத்த சர்க்கரையோட அளவு வந்து என்னவாகும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதனால் அந்த டைம் குழந்தை வந்து ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பேபி மூமெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்கிறது. ஸோ பேபி மூமெண்ட் தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸோ, பால் குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேபி மூமெண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். அப்படியும் இல்லை, நான் மார்னிங் வந்து 8 o'clock சாப்பிட்டேன், டில் இப்போ வந்து 11-12 o'clock ஆயிடுச்சு, ஆனாலும் பேபி மூமெண்ட் தெரியலை அப்படின்னா உடனே பயப்படாதீங்க. ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்தும் பேபி மூமெண்ட்ஸ் தெரியலை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பேபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு பேபிக்கு வந்து உள்ள மூச்சு திணறல் வந்தது அப்படின்னா அதனால கூட பேபி மூமெண்ட் வந்து சரியாக தெரியாமல் இருக்கலாம். இன்னும் வந்து உள்ள பனிக்கூட நீர் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதனால கூட பேபி மூமெண்ட்ஸ் வந்து தெரியாமல் இருக்கலாம். அதனால மார்னிங் சாப்பிட்ருக்கேன், ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, அது வரையுமே எனக்கு பேபி மூமெண்ட் தெரியலை அப்படின்னா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டும் தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் விசிட் பண்ணி பேபி மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். நன்றி.